எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம க்ரோசான் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து பார்ட் 2. ஆல்ரெடி நம்ம வந்து பார்ட் 1 போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்குது. வித் ரெசிபியோடு நான் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த பார்ட் 1ல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோ மிக்சிங் எப்படி பண்ணணும், ஈச் அண்ட் இன்க்ரீடியன்ட் எல்லாத்துமே வந்து எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதோட நிறைய பேக்கரி சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்லாம் நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் நம்ம லேமினேஷன், ரொட்டேஷன், அதுக்கப்புறம் ப்ரூவிங், பேக்கிங் அது எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் அப்கமிங் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் க்ரோசான் வந்து எப்படி வந்து டெக்கரேஷன் பண்ணணும், என்னென்ன ஃப்ளேவர் இருக்குது அப்படின்றத நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ அது வரும், அதுவும் பாருங்கள். அது போக சான் செபாஸ்டியன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷவர்டோ ரெசிபி, அதாவது வந்து இயற்கையாக வந்து ஈஸ்டே இல்லாமல் வந்து ஃபர்மெண்டேஷன் ஆகக்கூடிய ப்ரெட் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலில் பேக்கரி, பேஸ்ட்ரி பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனும், அது போக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேஸ்ட்ரீஸ்லாம் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அது நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஹோம்மேட் பேக்கரி வச்சுருக்காங்க, இல்லை வந்து கேட்ரிங் படிக்கிறாங்க, பேக்கரி பேஸ்ட்ரியில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். ஓகே, ஆல்ரெடி நம்ம வந்து டோவை போன வீடியோவில் வந்து பார்ட் 1ல் ஃப்ரீசரில் வச்சு செட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த செட் பண்ண டோ ரூம் டெம்பரேச்சருக்கு வரதுக்கு முன்னாடி பட்டரை வந்து நம்ம ஷீட் பண்ணிக்கலாம். பட்டர் நீங்கள் ஷீட் பண்ணலாம், இல்லை வந்து நார்மலாக பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு தட்டி வந்து ஸ்டெச் பண்ணிக்கலாம். பட் பட்டர் வந்து இந்த கண்டிஷனில் இருக்கணும். பட்டர் ரொம்ப மெல்ட்டாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கோல்டாக இருக்கக்கூடாது. டோவை விட கம்மி டெம்பரேச்சரில் இருக்கணும். இதை மனசில் வச்சுக்கோங்க. ஃப்ளெக்சிபிளாக வந்து வளையணும். ஸோ டோக்குள்ளே வந்து பட்டர் வந்து அது ஷீட் ஆகும்போது ஃப்ளெக்சிபிளாக அது வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகணும். இதுதான் பர்பஸ். ஓகே, இப்போ பட்டர் ரெடியாக இருக்குது ஷீட் பண்ணால். இப்போ வந்து டோவை வந்து நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுத்து ரூம் டெம்பரேச்சருக்கு வர வச்சுருக்கோம். அது வந்து ப்ரூவாகிறதுக்கு முன்னாடி ஸ்டெச் பண்ணிக்கணும் டோவை வந்து ரொம்ப ப்ரூவாகக்கூடாது, ரொம்பவும் வந்து டைட்டாக இருக்கக்கூடாது. நமக்கு வந்து ஷீட்டிங்க்கு ஸ்டெச் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற லெவலுக்கு வரணும். இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டெப். இந்த ஸ்டெப்பு தான் ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் டாஸ்க் மாதிரி. இதை வந்து டைமிங்குள்ளே முடிக்கணும். பட்டரும் கரெக்டான டெம்பரேச்சரில் இருக்கணும், டோவும் கரெக்டான டெம்பரேச்சரில் இருக்கணும். டோ பட்டரை விட அதிகமாக இருக்கணும் டெம்பரேச்சர். ஸோ பட்டர் வந்து அதிகமான டெம்பரேச்சர் ஆச்சுன்னா அது வந்து லம்ஸ் மாதிரி ஆகி ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, கண்ணாடி மாதிரி வந்து பிரிய ஆரம்பிச்சிடும். அப்படி பிரிஞ்சுதுன்னா லம்ஸ் ஆகி டோவே வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், டோவை வந்து வச்சு நடுவில் பட்டரை வச்சு புக் ஃபோல்டு மாதிரி பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ வந்து பஞ்ச் பண்ணுவேன் பாருங்கள். அதாவது வந்து அந்த ரோலர் பேனில் வந்து நான் வந்து பஞ்ச் பண்ணுவேன், நான் வந்து ஸ்டெச் பண்ணுவேன். நான் வந்து டொம்முன்னு அடிக்க மாட்டேன். அதனால் அடிக்கிறதுனால கூட அது ஹீட் ஆகி டோ வந்து ப்ரூவ் ஆகும். இது எல்லாமே வந்து டைமிங்குள்ளே முடிக்கணும். இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஸ்டெப். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டெச் பண்ணிவிட்டு சைடில் வந்து நான் கட் பண்ணுவேன். அது ஏன் கட் பண்ணுறோன்னா பட்டர் வந்து ஃப்ளெக்சிபிளாக உள்ளே வந்து ஒரு வேளை வந்து அதுக்கு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லைன்னா அந்த லைன் கட் பண்ணுறதுனால அது வந்து ஃப்ளெக்சிபிளாக வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். இஃப் இன்கேஸ் அது உள்ளே நிற்க முடியலனா லைட்டாக கூட வெளியே வரும். பட் இந்த ஒரு பர்பஸுக்காக தான் நம்ம வந்து கட் பண்ணுறது. ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணுங்கள், சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் க்ரோசன். ஓகே, இப்போ எதுக்கு வந்து நான் பட்டரை வந்து பஞ்ச் பண்ணேன்னா ஷீட்டிங் மிஷினுக்கு வந்து அந்த வந்து உள்ளே போயிட்டு வரணும். ஸோ அந்த சைடில் இருக்க அந்த சேஃப்டி அந்த இது வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி கிரில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகாது. என்னோடய மிஷின் வந்து சரியில்லை. ஒரு சைடு வந்து ஹைட் அதிகமாக இருக்கும், ஒரு சைடு வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த மாதிரி இருக்குது. பட் இதையும் நான் சொல்லிக்கிறேன், அதெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். அப்படி நீங்கள் வந்து அந்த கிரில்லர் வந்து போய் டச் ஆச்சுன்னா டோ வந்து அடிபட்டு கிழிஞ்சிரும். ஸோ பார்த்து இது பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பட்டரை போட்டு நம்ம பஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஷீட் பண்ணிக்கோங்க. ஷீட்டிங் 6 to 7 mm ஷீட் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணுங்கள். ஃபோல்டிங் வந்து ஃபஸ்ட்டு வாட்டி வந்து டபுள் ஃபோல்டிங் பண்ணணும். ஸோ எப்படின்றத நம்ம வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. டபுள் ஃபோல்டிங் அந்த சைடில் வர ட்ரிம்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வேறு ஏதாவது பேஸ்ட்ரிக்கு வேறு ஏதாவது வந்து இதுக்கு வந்து போடுங்க. ப்ரெட்டு பண்ணுறீங்கன்னா ப்ரெட்டுக்கு வந்து போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். பட் ஈவனாக எட்ஜஸ் வந்து கரெக்டாக வந்து ட்ரிம் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், டபுள் ஃபோல்டிங் பண்ணணும். டபுள் ஃபோல்டிங் எப்படின்னா ஃபுல்லாக டோ வந்து கட் பண்ணிவிட்டு புக்கை மூடுற மாதிரி 2 சைடு புக்கு அதாவது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து மூடுற மாதிரி மூடிட்டு அதுக்கப்புறமும் 2 சைடும் வந்து நம்ம மூடணும்.
ஸோ இதுக்கு பேர் தான் வந்து டபுள் ஃபோல்டிங்னு சொல்லுவாங்க. அதாவது எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரில, நான் வந்து அதை காட்டுறேன். 2 சைடும் வந்து உள்ளே வந்து கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டோ வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், திரும்பவும் அதை வந்து கொண்டு வந்து அந்த எட்ஜோடு மூடணும். இதுக்கு பேர் டபுள் ஃபோல்டிங். நெக்ஸ்ட்டு சிங்கிள் ஃபோல்டிங் எப்படின்றத பார்க்கலாம். ஓகே, நான் டபுள் ஃபோல்டிங் இன்னொரு வாட்டி கிளியராக காமிச்சிடுறேன். இதுக்கு பேர் தான் டபுள் ஃபோல்டிங். 2 சைடும் ஒரு சைடு வந்து மூடிட்டு இன்னொரு கார்னர் வந்து எடுத்துகிட்டு வந்து இந்த கார்னர் தான் ஃபோல்ட் பண்ணியிருக்க இடத்தோட கம்பைன் பண்ணி மேலே இருக்க டோவை திரும்பவும் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து மூடணும். இதுக்கு பேர் டபுள் ஃபோல்டிங். ஓகே, இப்போ டபுள் ஃபோல்ட் பண்ண டோ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ரீசரில் செட் பண்ணுறோம் 20 to 30 minutes. அப்படி இல்லைன்னா ரொம்ப வந்து செட் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் நேரம் அவுட் சைடில் வைங்க, அதாவது ரூம் டெம்பரேச்சரில் வைங்க, தானாக வந்து இதாகிடும். அதுக்கப்புறம் டச் பண்ணி பாருங்கள், இது வந்து ஷீட்டிங் கண்டிஷன் ஓகே ஃப்ளெக்சிபிளாக இருக்குன்னா எடுத்து ஷீட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் டபுள் ஃபோல்டிங்கும் சிங்கிள் ஃபோல்டிங்கும் ஒரு ப்ராக்டிக்கல் பண்ணியிருக்கேன், அதை வந்து பார்த்துடலாம். அதை உங்களுக்காக நான் தெளிவாக சொல்கிறேன். டோ வந்து நம்ம இப்போ வந்து லேமினேட் பண்ணிட்டோம், இதுதான் டோன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள். இதை வந்து நான் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணுறேன். எப்படின்னா இங்கேருந்து நான் வந்து டோ வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறேன், எட்ஜஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணிவிட்டு இங்கேருந்து நான் ஒரு ஃபோல்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு பேர் 1 2 டபுள் ஃபோல்டிங். இதை வந்து நான் திரும்பவும் மூணுன்னா இதுக்கு பேர் டபுள் ஃபோல்டிங். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். இதுவே வந்து சிங்கிள் ஃபோல்டிங்னா இதே தான், இப்படி ஒன்று இந்த சைட்லேருந்து இப்படி. ஸோ இதுக்கு பேர் சிங்கிள் ஃபோல்டிங், இதுக்கு பேர் வந்து டபுள். ஓகேங்களா? ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு வந்து டபுள் ஃபோல்டிங் பண்ணுறோம், பண்ணிவிட்டு நம்ம ஷீட்டிங் மிஷினில் இப்படி வந்து ஷீட் பண்ணிக்கிறோம் ஆப்போசிட் சைடில். ஓகேங்களா? ஆப்போசிட் சைடில் இப்படி ஷீட் பண்ணுறோம். அதே தான் சிங்கிள் ஃபோல்டிங்க்கும். சிங்கிள் ஃபோல்டிங் இப்படி பண்ணிவிட்டு இப்படி வந்து சிங்கிள் ஃபோல்டிங் பண்ணிவிட்டு இப்படி நம்ம ஷீட் பண்ணுறோன்னா இந்த மாதிரி நம்ம வந்து ஷீட் பண்ணிக்கணும், இப்படி போயிட்டு வரணும் ஷீட்டிங். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தெளிவாக. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபோல்டிங்லாம் முடிஞ்சது. நான் என்ன பண்ணுவேன்னா லேமினேஷன் டோவில் வந்து ஆஃபாக கட் பண்ணி நான் வந்து ஒரு பேட்ச் croissant பண்ணுவேன். அதில் வந்து என்ன பண்ணுவேன்னா லென்த்து வந்து 24, அதை மட்டும் நான் கணக்கு பண்ணி பிரெத்து வந்து 4.5 mm எவ்வளோ ஷீட்டிங் வருதோ அவ்வளோ ஷீட்டிங் வரைக்கும் நான் பண்ணிவிட்டு நான் எடுத்துகிட்டு வந்து ரோல் பண்ணிவிடுவேன். ரோல் பண்ணிவிட்டு அவுட் சைடில் இருக்க ட்ரிம்மிங்ஸ் எல்லாம் நான் வந்து ட்ரிம் பண்ணிவிட்டு அந்த 24 தான் எனக்கு கணக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மல்டி கட்டரில் 11 cm வச்சேன்னா ஃபுல்லாக நான் 11 கட் பண்ணிவிட்டு அந்த 11லேயும் ட்ரையாங்குலர் மாதிரி கட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் வந்து croissant சுற்றிடுவேன். சுற்றுறப்போ லைட்டாக வந்து ஸ்ட்ரெச் பண்ணணும், லைட்டாக croissant வந்து ப்ரூவாக விட்டு லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணணும். ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா croissant வந்து பிச்சுக்கிட்டு வந்துடும் அது வந்து. ஸோ லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டு ரொட்டேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரொட்டேட் பண்ணுறது ரொம்பவும் டைட்டாக பண்ணக்கூடாது, ரொம்பவும் லூஸாக பண்ணக்கூடாது. croissant வந்து அழகாக அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்ட்ரெச் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி அழகாக சுற்றிட்டு வந்தோம்னா அவ்வளோதான். சுற்றிட்டதுக்கப்புறம் அந்த எட்ஜை வந்து லைட்டாக பின்னாடி பக்கம் வந்து ட்விஸ்ட் பண்ணி விடுங்க, இல்லைனா கீழே வச்சிங்கன்னா அது வந்து ப்ரூவ் ஆகி மேலே வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஒரு ட்ரிக்கு. அதுக்கப்புறம் ப்ரூவிங் தான். ப்ரூவிங் எப்படி பண்ணுன்றதை பார்க்கலாம். உங்ககிட்ட ப்ரூவர் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, 27 டிகிரி, அது வந்து 1.5 hours to 2 hours ஆகலாம் ப்ரூவ் ஆகிறதுக்கு. அப்படி என்கிட்ட வந்து ப்ரூவர் இல்லை, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ரேக் இருக்குல்ல, அதாவது ட்ரே செட் பண்ணுறீங்களே சிம்பிளாக உங்ககிட்ட ரேக் இருக்கும்ல, அந்த ரேக்கில் என்ன பண்ணுங்கள், சுற்றி ஈர துணி சுற்றுங்க. அப்படி இல்லைன்னா க்ளீன் ட்ராப், அதாவது பிளாஸ்டிக் ரோலை பண்ணிவிட்டு வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுங்கள். வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு croissant வந்து அது உள்ளே வைங்க. ரொம்ப வந்து ட்ரை ஆச்சுன்னா croissant வந்து வெளியே வந்து வெடிப்பு விட்ட மாதிரி ஆகிடும், அப்புறம் பேக் பண்ணுறப்போ கிராக் ஆகும். ஸோ என்னோடய croissant வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் பாருங்கள், அதாவது ஈரப்பதமாக இருக்கும். இப்படி லைட்டாக ஷேக் பண்ணி பாருங்கள், அப்படின்னா நல்லா கொஞ்சம் ஷேக் ஆச்சுன்னா அது ப்ரூவ் ஆகிடுச்சின்னு உங்களுக்கு தெரியும். பார்த்தாலே சில croissant தெரியும் இது வந்து கம்ப்ளீட்டாக ப்ரூவ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து எக் வாஷ் பண்ணி நம்ம வந்து பேக்கிங்கில் ஏற்றிடலாம். இப்போ வந்து எக் வாஷ் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. இப்போ வந்து ஓவனை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். என்னோடய ஓவன் வந்து கன்வெக்ஷன் ஓவன் வித் ஃபேனு. நான் வந்து லோ ஃபேனில் 7 minutes வைப்பேன். அதுக்கப்புறம் ஃபுல் ஃபேன், அதாவது டபுள் ஸ்பீடில் வந்து பார்த்திங்கன்னா 10 minutes வைப்பேன். ஓவரால் 17 minutes எனக்கு. டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 175. உங்கள்கிட்ட டெக் ஓவன் இருந்ததுன்னா 200 வைங்க, அது ரொட்டேட்டட் ஓவன் இருந்ததுன்னா 220 வைங்க. ஸோ இதுதான் வந்து கணக்கு. உங்கள் டெம்பரேச்சர் எப்படின்றத நீங்கள் தான் வந்து கணக்கு பண்ணணும். ஸோ நீங்கள் தான் வந்து ஸ்டடி பண்ணணும்.
எல்லா ஓவனும் டிஃப்ரெண்ட்டாக ஆக்டிவ் ஆகும். நான் எல்லா வீடியோவிலும் சொல்லிட்டு வரேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பேக் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, அவ்வளோதான் வந்து croissant ரெசிபி. ஹோப் எல்லாருக்கும் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கலாம், தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் எல்லாருக்கும் கமெண்ட் பண்ணுறேன். இது ஒரு சின்ன சேனலு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் வந்து என்னால் கமெண்ட் பண்ண முடியும். கூச்சப்படாமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன டவுட்ஸோ என்கிட்ட கேளுங்க, நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஓகே, croissant வீடியோ இதோட முடிஞ்சுது. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோடு நான் வந்து சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ மேபி வந்து croissant டெக்கரேஷன் தான். ஸோ எப்படிலாம் டெக்கரேஷன் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபி நல்ல வீடியோவோடு நான் வந்து சந்திக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங்.